நீ எதையோ சேர்த்து வைத்திருக்கிறாயே, அதை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது முக்கியம் அல்ல. பூமியை, இயற்கையை பத்திரமாக கொடுத்தால்தான் அந்த சொத்தையாவது அவன் பத்திரமாக பயன்படுத்த முடியும். எங்க பார்த்தாலும் இயற்கை மிரட்டுகிறது. திடீர்னு பூமி எதிர்ச்சி வருது, என்னென்னவோ நடக்குது. டெல்லியை பொறுத்தளவு மூச்சு விடவே முடியல. போன வருஷம் உலகின் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் டெல்லி வருது. நம்முடைய சட்டங்கள் தீர்மானிக்கப்படுகிற இடத்துல ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு. யார் என்னும் செய்ய முடியலை. ஆறுகள் எல்லாம் வறண்டு போகிறது, நதிகள் எல்லாம் பிறண்டு போகிறது. தண்ணியை காணோம், மணலையும் காணோம். நிலத்தடி நீர் கீழே போனதற்கு யார் காரணம்? எல்லா ஊர்களையும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரை எடுப்பதற்கு சட்டத்திட்டம் இருக்கிறது. நம்ம ஊரில் இப்போ தான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எங்கே வேணாலும் உறிஞ்சலாம். அது மட்டும் இல்லைங்க, சில இடங்களில் நிறைய நீர் இருக்கிறது என்றால் அவ்விடத்திலே நீரை உறிஞ்சுவதற்கு எம்என்சிஸ், வெற்றி அறக்கட்டளை தொடங்கி வைத்த மாபெரும் சமூக பணியாக வனத்துக்குள் திருப்பூர் எனும் இந்த மாபெரும் இயற்கையை மேம்படுத்துகிற இனிய ஒரு திட்டத்தை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி 22 லட்சம் மரங்களை நட்டு இன்று வெற்றி புன்னகை பூக்கிற இந்த அறக்கட்டளையை சார்ந்த பெருமக்களே, இதன் தலைவர், செயலாளர் மற்றும் இயங்குகிற அத்தனை உறுப்பினர்களே, இந்த மேடையை இன்று அலங்கரிக்கிற பட்டிமன்ற அறிஞர்களே, அங்கங்கே பசுமை உடை அணிந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துகிற பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகர் வாழ் பெரியோர்களே, பல்வேறு நிறுவனங்களை நடத்துகிற உரிமையாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, இளைஞர்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு சனிக்கிழமை காலை நடக்கும்போது மெல்ல மெல்ல தான் கூட்டம் வரும். வர்றவங்களும் இந்த பெரிய அரங்கத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பல்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. நாங்களே உள்ளே வந்து பல இடங்களில் இந்த டிவி இருக்குது, சேர்லாம் போட்டிருக்கு, அங்கேயே உட்காந்துடலாமான்னு நினச்சோம். அப்புறம் தான் நிகழ்ச்சி நடக்கிறது இங்கேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு திட்டத்தை திருப்பூர் நடத்தி இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஊரில் வாழ்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் உள்ளாடை என்பது அதிகம் தெரியாது. இப்போ எங்கள் தாத்தாலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சிருக்கவே மாட்டார். நம்ம ஊரில் 9 நாழி உடுப்பவை 2 அப்படின்னு பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றது கம்மி, உடுத்துறது 2, இடுப்பில் 1 மேலே 1. இதுதான் நம்முடைய முப்பாட்டன் தாத்தன்லாம் போட்டது. ஆனால் நீங்கள் தான் உலகம் முழுக்க இருக்கிறவர்களுக்கு உகந்த ஆடைகளை உருவாக்கி தருகிற பெரும் பொறுப்பை செய்தது திருப்பூர் மாநகரம் தான். எங்களுக்கு தெரிஞ்சது முருகன் டாலர், சிவபெருமான் டாலர், லட்சுமி டாலர் தான்.
ஆனால் உண்மையிலே டாலரை கொண்டு வந்தது நீங்கள் தான். அதனால தான் இது டாலர் சிட்டின்னு பேர். வேலை இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற நகரமும் இதுதான். வரமாட்டேங்கிறாங்க, அதான் உண்மை. நாங்கெல்லாம் படித்த காலத்தில் சினிமா வந்தது, வறுமையின் நிறம் சிகப்பு. அப்புறம் பாரதி ராஜா கூட ஒரு படம் எடுத்தார், நிழல்கள். அதிலெல்லாம் இந்த பட்டங்களை வாங்கி பறக்க விடுவாங்க, எதுக்கு லாயக்கு இல்லை, படித்ததுக்கு பயன் இல்லைன்னு. ஆனால் படித்தவர்க்கும் படிக்காதவர்க்கும் பாமரருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை மிக அதிகம் தந்த நகரம் என்றால் அது திருப்பூர் தான். ரொம்ப என்ன இப்போ வர்றது பூரா பாதி அங்கேருந்து வருது. ஹோட்டலில் போய் இட்லினோம்னா அவன் இப்படி பார்க்குறான், கியான்றான். கியான்றது கார் கம்பெனிடா, இட்லிக்கு என்னடா கியார். இந்த ஊரில் பெரும்பகுதி பணியாளர்கள் அங்கேருந்து வர்றவங்களா இருக்கிறாங்க. நம்ம பயிலுக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய மாட்டேங்கிறான், அல்லது மேற்பார்வைக்கு போயிடுறான், லீவு போடுறான், சாயந்தரமான சில இடங்களுக்கு போயிடுறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இங்கே இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை மொபிலைஸ் பண்ணுறது சிரமமாகுது. ஆனால் அங்கேருந்து வர்றவங்க பெருகி இருக்கிறாங்க. டிராஃபிக் எல்லாம் பார்த்தா மிக அதிகம் இந்த ஊரில். நேற்று அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலத்தில் வரும்போது ஏதோ அண்ணா சாலையில் போகிற மாதிரி இருந்தது. அண்ணா சாலையில் கூட வண்டி சீக்கிரம் போயிடுது. எப்படித்தான் நீங்கள் இந்த ஊரை சமாளிக்கிறீங்களோ தெரியல. திரும்புகிற திசையெல்லாம் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ். எந்த நேரமும் மக்கள் ஓடி ஆடி சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். சனி ஞாயிறானா படி சந்தோஷமாக கோயம்புத்தூர் போயிடறாங்க. காய்கறி வாங்க கூட கோயம்புத்தூர் தான் போகிறாங்களாமே, எனக்கு தெரியாதுங்க சொல்ற. அந்த அளவுக்கு வளம் கொழிக்கிற ஒரு நகரத்தை இயற்கை வளம் கொழிக்கிற நகரமாக மாற்ற முடிவெடுத்த இந்த வெற்றி அறக்கட்டளைக்கு எந்த நாளும் இந்த ஊர் மக்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். தண்ணி கொண்டு வந்திருக்கிறார் அவர். உண்மையிலே சொல்கிறேன், இவங்களோட ஏற்பாடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. வந்தோடனே ஒரு சீட்டு கொடுத்தாரு. நான் முடிக்க சொல்கிறாராக்குன்னு நினச்சேன். இப்போ தானே தொடங்கணும், அதுக்குள்ளே முடிக்க சொல்லுங்க. அதில் போட்டிருக்கு, உங்களுக்கு டீ வித் சுகரா வித்தவுட் சுகரா, காஃபி வித் சுகரா வித்தவுட் சுகரா, ஹாட் வாட்டர் வேணுமா இல்லை இளநீர் வேணுமா, இது எது வேணுமோ டிக் அடிங்கன்னு இருக்கிறார். இந்த மாதிரி நானும் 30 வருஷம் மேடையில் பேசுகிறேயா. தனபாலுக்கு ரொம்ப ஒரு ஆள் கேட்டது இல்லையா? நம்ம வீட்டில் இப்படி கேட்டிருப்பாங்கன்றீங்க. ஒரு ஆள் டிக்கடி பேசக்கூட வாய்ப்பு தராம, ஏன்னா அவர் பேசிக்கிட்டு இருப்பார், இடைஞ்சல் ஆயிடும்னு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்றது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். இது எல்லாமே இது என்னங்க பெரிய விஷயமானு உங்களுக்கு தோணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஏதோ சரியா செய்வதனால்தான். திட்டம் போடுறது எளிமைங்க. 10 வருஷத்துல 22 லட்சம் மரங்கள்ன்றது கற்பனையில் கூட நினைக்க முடியாது, கற்பனையில் கூட நினைக்க முடியாது. இதை செய்து சந்தோஷப்படு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நானும் ஒரு பட்டிமன்றம் வந்திருக்கோம், மேடமும் நானும் வந்திருக்கிறோம். இதே அமைப்பில் சிவராம் சார் சொன்னார், நாங்கள் பேசியிருக்கிறோம். இத்தனை வருஷம் கழித்து திரும்பவும் வர்றோம். முதல்ல எங்களை அழைத்த உங்கள் அமைப்புக்கு எங்கள் அணியினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒன்று இந்த பச்சை சட்டையிலேயே ஒன்று கொடுத்துருக்கலாம், நான் தெரியாதனமா இந்த சட்டையை போட்டு வச்சேன். படு மோசமான சட்டையாக இருக்குது. சட்டையிலையும் ஒரு பசுமை இருக்கணும்னு யோசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்கள் நோக்கம் நிறைவேறியதற்கு ஒரு அடிப்படை காரணம். அதே மாதிரி இந்த மேடையில் பாருங்க, இது மேடைக்கு முன்னாடி என்னென்ன கன்றுகள் இருக்கு. நீர் மருதுன்னு ஒரு செடியை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க, பலா வச்சிருக்கிறாங்க, இன்னும் என்னமோ பூந்தி கொட்டை, பூந்தி தான் தெரியும். இது எங்கே கண்டுபிடிச்சோம்? இவங்க செய்திருக்கக்கூடிய பணிகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. மேடையில் சில படங்கள்லாம் இருக்குது. திருப்பூரில் பல ஏரியாக்களில் புதிய புதிய வகை மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏர் பொல்யூஷன் இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும்,
சாயில் பொல்யூஷன் இருக்கும், வாட்டர்லேயும் பொல்யூஷன் இருக்கும். இதையெல்லாம் மாற்றுவதற்கு நாமே ஏதாவது முடிவெடுக்கணும்னு மரம் நடுகிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க. அது ரொம்ப தீர்க்கமான ஒரு சிந்தனை. தமிழர்களுக்கு எப்பவுமே இயற்கை வளங்களை போற்றுகிற ஒரு பாரம்பரியம் உண்டு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் அகராதியில், அதுக்கு பேர் பிங்கள நிகண்டுன்னு பேர், இந்த அகராதியில் சொல்லியிருக்கு, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனப்படுமே. இனிமையாக இருப்பதும் தன்மையாக தன்மைனா குளிர்ச்சி, நீர்த்தன்மை உள்ளதாக இருப்பதும் தமிழுக்குரிய அம்சம்னு 1000-2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. மொழி பேச்சில் இனிமை இருக்கும். தமிழர்களின் வாழ்வியல்ல ஒரு தன்மை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், நீர்த்தன்மை இருக்கும்னு அந்த காலத்தில் யோசிச்சிருக்கிறாங்க. அதனால்தான் தமிழ் மக்கள் நிறைய சொற்களை தந்திருக்கிறார்கள். நிறைய சொற்கள் நீர் சார்ந்தது. இங்கே சுனை, கயம், பொய்கை அப்படின்னு சொற்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுனை நீர், கயம், பொய்கை, இது எல்லாமே தானாக நீர் ஊறுகிற இடங்களுக்கு வந்த பேர். குளம் அப்படின்னா குளிக்க உதவுகிற தண்ணீர். குட்டை அப்படின்னா சின்ன நீர் தேக்கம், இந்த உயரமாக இருக்கிறது அது இல்லை, குட்டைனா சின்ன நீர் தேக்கம். ஏரினா ஏர் உழவனுக்கு நீர் தருகிற இடம் ஏரி. ஊருணினா உண்ணுகின்ற நீர், இது ஊருணி. கண்மாய் அப்படின்னா விவசாயத்துக்கு தண்ணீர் போவதற்கு கண்கள் இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம். இந்த மாதிரி நிறைய பெயர்களை நீர் ஆதாரங்களுக்கு கொடுத்தது தமிழரின் மரபு. ஆதியிலிருந்தே தண்ணீரை மிகவும் முக்கியமானதாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பஞ்சபூதங்களில் நீர் வளம்ன்றது ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகு, வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்றுன்னு திருவள்ளுவர் சொல்வார். நீங்க அமிழ்தம் என்கிற ஒன்றை தேவர்கள் தான் பருகி இருக்கிறார்கள்னு நினைக்காதீங்க. மேலே இருந்து கீழே வருகிற மழையும் அமிழ்தம்தான் என்று திருவள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த அமிழ்தத்தை நாம் பாதுகாக்கணும்னா மரங்கள் வேண்டும். மரங்கள் வேணும்னா நீங்கள் தான் அதை நடணும். எங்களுக்கு தொழில் நிறைய இருக்குங்க, எதிர்பார்ப்பு பிஸ்னஸ்ஸு வருமானம் வர்றது தான். நாடு எப்படி போனால் என்னன்னு எதிர்பார்க்காம இந்த ஊர் மக்கள் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். அதுலேயும் கடம்ப மரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கடம்ப வனம் வச்சுருக்காங்களாமே. மதுரைக்கு தான் கடம்ப வனம்னு பேர். ஆமாங்க, மதுரைக்கு பேர் கடம்ப வனம். ஆனால் நீங்கள் கடம்ப வனத்தை திருப்பூருக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனிமேல் நாங்கள் கடம்ப வனம்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கடம்ப மரம் இருக்கும், ரொம்ப பழசு ஒன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக பார்த்ததில்லை. நீங்கள் தான் இங்கே கடம்ப வனத்தையே உருவாக்கி இருக்கிறீர்கள். நம்ம ஊரில் தண்ணீரோடு சேர்த்து கடவுளை வச்சாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களெல்லாம் சாமி ஆடுவாங்கல்ல, இல்லை கரகம் எடுப்பாங்கல்ல, கரகம் எடுக்கிறதே இந்த தண்ணீரில் இறை சக்தியை இறக்கி கொண்டு வந்து தான் அந்த கோவிலுக்கு வருவாங்க. இப்போ நீருக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு ரொம்ப காலமாக நினச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது தர்மம்னு சொன்னாங்க. தண்ணீர் பந்தல் தர்மம் அது வேற சொன்னாங்க. நீரை அழுக்குப்படுத்துவது உலகத்தில் மிகப்பெரிய பாவம்னு நம்ம ஊரில் வச்சாங்க. நீரை அழுக்குப்படுத்தக்கூடாது, தண்ணீரை கெடுத்துடக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மாதிரி இயற்கை வளங்களை தமிழர்கள் தொடர்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒரு 10 வருஷமாக மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறீர்கள். இதை பார்க்கும்போது உண்மையிலேயே தமிழ் மக்கள் சார்பாக திருப்பூர் மக்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். காலை நேரத்தில் வந்து ஒரு பட்டிமன்றம் கேட்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானது தான். என்னங்க காலங்காத்தால் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும் சிலருக்கு.
அதனால் நீங்கள் பெருமையாக பெரிய மனசு பண்ணி வந்திருக்கிறீங்க. ரொம்ப நேரம் நாங்கள் பேச போகிறது இல்லை, ஏன்னா அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு 11 மணி 11:15 முடிச்சிருவோம். முடிச்சிடலாம்ல? நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. நீங்களும் இந்த பேப்பரில் டிக் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போய், ஏன்னா பட்டிமன்றம்னா மக்களுடைய ஆர்வமும் ஆதரவும் ரொம்ப முக்கியம். ஏன் அதை சொல்கிறேன்னா, உலக மொழிகளிலேயே தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் என்கிற கலை வடிவம் இருக்கிறது, வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதை நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். யாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல அவங்களுக்கு. கேரளாவில் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, அமையலை. தமிழர்கள் தான் பண்டிகை என்றால் பட்டிமன்றம் என்கிற ஒரு மரபை உருவாக்கி இன்னமும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்த இசைக்கருவியும் இல்லாமல், காஸ்டியூமை மாற்றாமல், இந்த வேட்டி சட்டையிலேயே இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் ஜீன்ஸ் போட்டு பட்டிமன்றம் பண்ணுது. ஆனால் வேட்டி சட்டை சேலையிலேயே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், மேக்கப் இல்லாமல், நடிக்காமல் ஒரு 2 மணி நேரம் ஆளுகளை உட்கார வைக்க முடியும்னா பட்டிமன்றத்தாலும் தமிழாலும் தான் அது முடியும். இதில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பது, பாதுகாக்க வேண்டியது யார்? இந்த விழா நடத்துவதற்கு நிறைய பேர், ஏறக்குறைய 109 பேர் உதவி செய்திருக்கிறார்கள் பல வகையில். இந்த 22 லட்சம் மரங்கள் நடுவதற்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய தொழில் அமைப்புகள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. தினமலர் ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பு அவர்கள் வர்றாரு. திரு அண்ணாமலை குப்புசாமி IPS அதிகாரி அவர்கள் சூழலியல் மாற்றத்தில் தொழில் முனைவோர் பங்குன்னு பேச இருக்கிறார். அதனால் அவங்க எல்லாரும் வரும் முன்னாடி நாங்கள் முடிச்சிடணும். கரெக்டு தானேங்க? இங்கே ஆமான்றீங்களா இல்லைன்றீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதுக்கு ஏகப்பட்ட பேர் நன்கொடையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். ஸோ இயற்கை வளங்களை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு யாருக்கு? இதுதான் தலைப்புங்க. இதில் பொதுமக்களுக்குத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர். பொதுமக்களுக்கு என்னங்க வேலை? இயற்கை கெட்டு போனால் கெட்டு போகிறது யாரு? இயற்கை கெட்டு போச்சுன்னா அதை அனுபவிக்கிறது யாரு? பொதுமக்கள் தான், இல்லையா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே குப்பை சேர்ந்ததுன்னா என்ன செய்வீங்க? இப்படித்தான் வேணும். குப்பை சேர்ந்தா பெருக்கி வெளியே போட்டுருவான். காரணம் என்ன? அது இருக்க இருக்க உனக்கு கேடு. இப்போ உன்னை சுற்றியும் குப்பை பெருகுச்சுன்னா யாருக்கு கேடு? உனக்கு தானே கேடு. அப்போ நீ தான் அதை சரி பண்ணணும். பொதுமக்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது. சும்மா இப்போ டீ கடையில் உட்காந்து அது சரியில்லை, இது சரியில்லை, ட்ரம்ப் சரியில்லை, புட்டின் சரியில்லை, கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் தோற்று போச்சு, இங்கிலாந்து தோற்று போச்சு, இதெல்லாம் முக்கியமாய்யா? இங்கே என்ன நடக்குதுன்னு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர். திரு தனபால் அவர்கள். அதில் வேடிக்கை என்னென்னா 2 பேருமே கோயம்புத்தூர்காரங்க. ஒரு 2 பேர் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களை சொல்லலை, அவங்கள சொல்ல இல்லையா? இந்த மண்ணுக்கு என்று ஒரு தனி மொழி நடை இருக்கிறது. கோவையில் இருக்கிற கொங்கு தமிழ் இருக்கே, அது கேட்பதற்கு மிக மிக இனிமையானது. கொங்கு என்ற சொல்லுக்கே தேன் என்று பொருள்றாங்க. அதான் பொருள். அந்த சொல்லிலேயே ஒரு தேன் தடவி பேசுறாங்க. அதனாலதான் திட்டினா கூட சாந்தமா திட்டுறாங்க. எங்க ஊர்ல திட்டுறாங்கன்னா அப்படி கழுத்து அறுக்கிற மாதிரி திட்டுவாங்க. கோவையில் கொங்கு நாட்டில் திட்டினாங்கன்னா அதில் கூட ஒரு இனிமை இருக்கு. இங்கே திட்டு வாங்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன். அதுக்காக யாரும் திட்டிடாதீங்க. இங்கே இருக்கிற ஒரு கோயம்புத்தூர்காரரு கோவை தனபால் நல்லா பேசுவார். எல்லா தொலைக்காட்சியிலையும் அவரை பார்த்துருக்கலாம். இந்த ஊர் மண்ணுக்கு உரிய ஒரு நடையில் பேசுவார். அவர் சொல்கிறாரு, நம்ம சரியில்லைங்க, நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நாடு ஒழுங்காக இருக்கும். இயற்கை வளங்களை போன தலைமுறை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போச்சு. இதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும். நீ சொத்து சேர்ப்பது முக்கியம் அல்ல,
நீ எதையோ சேர்த்து வைத்திருக்கிறாயே அதை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது முக்கியம் அல்ல. பூமியை, இயற்கையை பத்திரமாக கொடுத்தால்தான் அந்த சொத்தையாவது அவன் பத்திரமாக பயன்படுத்த முடியும். சொத்து இறுதி அணியா பண்ண அதை அனுபவிக்க அவன் இருக்கணுமே, அதற்கு இயற்கை உதவணுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் முழுக்க புவி வெப்பமயமாதல் பெருகி இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப அதிகம். எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல. மழையே பெய்யாத தூத்துக்குடியில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. போன வருஷம் பார்த்தீங்களா, தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் போட்டில் போனாங்க. தூத்துக்குடிக்கு எப்போவாது இப்போ போய் பாருங்க, பகலில் வெயில் கொளுத்தும், அந்த வெப்பம். ஆனால் கடற்கரை நகரம்ல வெப்பம் தாங்காது. அங்கே 50 சென்டிமீட்டர் மழை. யாராவது சொல்ல முடியுமா? சென்னையை சொல்லவே வேண்டாம், அங்கே எல்லாமே ஜாஸ்தி. மழை பெஞ்சாலும் ஜாஸ்தி, வெயில் அடித்தாலும் ஜாஸ்தி, டிராஃபிக் ஜாஸ்தி, சாப்பிட போனீங்கன்னா ஹோட்டலில் விலையும் ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தி. அந்த ஊரில் அடித்து புரட்டு மழை பெஞ்சது போன வருஷம். எங்கே போனாலும் திடீர்னு இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கொட்டுது மழை. முன்னாடியெல்லாம் அப்படி பெய்யாது, வரும் போகும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பெய்யுது. இப்போ அமெரிக்காவில் ஹூஸ்டன் ஒரு நகரம் இருக்குது, டெக்சஸ் மாநிலத்தில். அந்த ஊருக்கு நீங்கள் எங்கேயா எப்பயாவது போனீங்கன்னா, நிறைய போயிருப்பீங்க, முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். அங்கே முருங்கை மரம் இருக்குது, வாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க. பல இடங்களில் வாழை மரம் இருக்குது. காரணம், அது ரொம்ப கீழே இருக்கும், அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கும். அங்கே நம்ம ஊர் கிளைமேட் ஏற்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு நாளும் பனி பெய்தது இல்லை. ஆனால் இந்த வருஷம் பயங்கர பனி, ஹூஸ்டனில் பனி. நேற்று உத்தரகண்ட்லையா, நேற்று ஏதோ மலையில் நிலச்சரிவுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இயற்கை மிரட்டுகிறது. திடீர்னா பூமி அதிர்ச்சி வருது, என்னென்னவோ நடக்குது. டெல்லியை பொறுத்தளவு மூச்சு விடவே முடியலை. போன வருஷம் உலகின் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் டெல்லி வருது. நம்முடைய சட்டங்கள் தீர்மானிக்கப்படுகிற இடத்துல ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு, யார் என்னும் செய்ய முடியலை. ஆறுகள் எல்லாம் வறண்டு போகிறது, நதிகள் எல்லாம் பிறண்டு போகிறது, தண்ணியை காணோம், மணலையும் காணோம். என்னங்க நான் இது தப்பா சொல்லிட்டு, தண்ணியை காணோம்னா கவலை இல்லைங்க, மணலையும் காணும். தண்ணிக்கு பதிலாக மண் எழுதி போயிட்டாங்க, தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க மண்ணை. ஆக இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. இதை பற்றிய அக்கறை யாருக்கு முதல்ல வரணும்? பொதுமக்களுக்கு தான் சொல்றதுக்கு கோவை தனபால், அவரோடு சேர்ந்து பேசுவதற்கு முனைவர் குரு ஞானாம்பிகா, அது அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் இருந்துக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு வராங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். என்னங்க பெரிய விஷயம் இல்லை? யூனிவர்சிட்டி பேச்சாளர்கள் எல்லாம், பேராசிரியர்கள்லாம் பட்டிமன்றத்துக்கு வராங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவங்க இங்கே பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பொதுமக்கள் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பேசும்போது கட்டாயமாக அவங்க 2 பேருக்கும் சொல்லப்படாது, செய்யணும். டிக்கெடிச்சிடாதீங்க. பொறுப்பில் இருப்பவர்கள் தான். பொதுமக்கள் என்னையா செய்வான்? அவன் ஏரியா இத்தனுண்டு, அவன் வாசல்ல நின்னாலே யாராவது 2 மோட்டை ஆள் வந்தால் பயந்து உள்ளே ஓடி போவான். இல்லை தெருவில் இதெல்லாம் ஏன் சரியில்லை, இதெல்லாம் ஏன் சரியில்லைன்னு சொன்னான்னா வீட்டுக்காரம்மா கூப்பிடுங்க, வா உன் மகன் சரியில்லை, அதை என்னைக்காவது நீ கேட்டியா? நீயே சரியில்லை, அதை என்னைக்காவது உணர்ந்து நீயோ அது சரியில்லை இது சரியில்லை, உனக்கு எதுக்கியா ஊர் வம்பு? உன் தலையிலையா ஓடுது? போ, 4 காசு ஒழுங்கா சம்பாதிக்க வழி இல்லை, ஊரை நாட்டாம பண்றாராம். இந்த ஊர் நாயம் பேசியே தானே உன் குடும்பம் ஒழியுது. உங்க அப்பா இப்படித்தான் செத்தான், நீயும் அப்படித்தான் வந்திருக்க. ஊர் நாயம் எது என்னைக்கியா பேசி இது விடியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுமா சொல்லாதா? அதனால நம்ம சொல்லி புண்ணியம் இல்லைங்க. யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ, யார் கையில் பண பலம் இருக்கிறதோ, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ,
பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இதற்கு பெரும் பொறுப்பும் பங்கும் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு திரு கௌதம் தண்டபாணி அவர்கள். அவர் இந்த வனத்துக்குள் திருப்பூர் அந்த அமைப்பின் உறுப்பினர். அது மட்டும் இல்லை, காங்கேயம் துடிகள் அமைப்பிலிருந்து 40,000 மரக்கன்று நட்டு இப்போ இதோட நிறுத்திடக்கூடாது, மரக்கன்று நட்டு பராமரித்து வருகிறவர். அதான் முக்கியம். இப்போ நம்ம ஊரில் ரோடு போடுறாங்கல்ல, போடுவாங்களே தவிர பின்னாடியே ஒருத்தன் தோண்ட வருவான். அதுவும் உங்கள் ஊரில் என்னையா ரோடு, ஏறி இறங்கி எப்படித்தையா போறீங்க கேட்டால் எதுக்கோ தோன்றாங்க. சில பேருக்கு தோன்றது ஒரு ஹாபியாக இருக்கும் போல. எப்போ ரோடு போடுவான்னு இதோட இருக்காங்க. அவன் போட்டுட்டு போக தோண்டிடுறாங்க. கேட்டால் கொலா பதிக்கிறோம்டா. ஏப்பா அதை நேத்தே பதிக்கப்படாதா? அதுக்கப்புறம் ஒருத்தர் கேபிள் பதிக்கிறேன்றான், அதுக்கப்புறம் ஒருத்தர் சாக்கடை பதிக்கிறேன்றான். இதெல்லாம் பதிச்சுட்டு ரோடு போடுங்கடா. சார் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் போட முடியாதுன்றான். ஆக நட்டு விட்டுறதில்லை, நட்டு பராமரிப்பது அவ்வளவு பெரிய பணியை செய்கிறவர் கௌதம் தண்டபாணி அவர்கள். அவருக்கு கை தட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்களே தட்டிடுவீங்க. ஏன்னா உங்கள் டீமில் இருந்தானே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எல்லாரும் பச்சை சட்டையை பார்த்தோன்னே அடித்து நொறுக்கிறோம். அது என்னவோ தெரியல, அந்த அணியில் அவங்களும் ஒரு பச்சை கலரில் வந்திருக்கிறாங்க. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். இந்த ரகசியம் எனக்கு தெரியாமல் போச்சு. அந்த அம்மாவும் ஒரு பச்சை கலரில் வந்திருக்கிறாங்க, இவர் ஒரு கலரில் வந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் தான் தனிச்சு நிற்கிறோம். இது ஒரு அருமையான அமைப்புங்க. முதல்ல இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து பட்டிமன்றம் பேசுறது ரொம்ப கஷ்டம். என்ன குடும்ப தலைப்பு, காசா பணமா, பணமா பாசமா, சினிமா தலைப்பு, பாட்டு கீட்டுலாம் பேசினா ஜாலியாக இருக்கும். ஆனால் இது சமூகம் சார்ந்த ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை கொடுத்ததற்கே இந்த அமைப்பினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா இது மாதிரியெல்லாம் கொடுத்து எங்களை யாரும் பேச சொல்ல மாட்டாங்க. பேசினா வில்லங்கம் ஆயிரும்னு யாரும் பேசவும் மாட்டாங்க. உனக்கு எதுக்கு வம்பு? இந்த பராசக்தி படத்தில் சொல்லுவாங்கல்ல, உனக்கே இந்த அக்கறை ஊரில் எவருக்கும் இல்லாத அக்கறை சொன்னோடனே அந்த ஆள் உட்காந்துடுவான். சிவாஜி கணேசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு வக்கீல் எந்திரிப்பார், உனக்கே இந்த அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறைனா கப்புன்னு உட்காந்துருவோம். அதனால் பொது விஷயங்கள்ல அக்கறை இல்லாமல் இருப்பதான் பொது மரபு. அதை மாற்றிய இந்த அமைப்புக்கு தலைப்பிலேயே வெற்றின்னு கொடுத்துருக்கீங்க பாருங்க. இதுக்கு மேலே என்ன வெற்றி வேண்டும்? அதுலேயே வெற்றி இருக்கிறது. அது வேற அரசியல் ஆயிடுமோ? வேணாம். இப்போ எதை சொன்னாலும் அரசியல் ஆயிடுது. அதனால ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. இந்த தலைப்பில் 4 அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது என்று ஆய்வு சொல்லி இருக்கிறார். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும்.
காண்பது பகல் கனவல்ல, திருப்பூ நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும், மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்று செடியல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, திருப்பூ நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பூ நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும், மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்று செடியல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, திருப்பூ நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பூ நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும், மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்று செடியல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். இணைந்திட வேண்டும் லட்சம் கரங்கள், வளர்த்திட வேண்டும் லட்சம் மரங்கள். பெரியவர் சிறியவர் பேதமில்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார். சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்களில் சிரிக்கும். 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 நடுவது வெற்று செடியல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். மழை வளமோங்க, நீர் வளமோங்க, சுவாச காற்றில் மலமணம் கூட. அன்னை நம்மை கேட்கின்றாள், நெய்து தருவோம் பசுமை போர்வை. அன்னை நம்மை கேட்கின்றாள், நெய்து தருவோம் பசுமை போர்வை. நடுவது வெற்று செடியல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம்.